இனி விரிவான செய்திகள். இந்தியா கூட்டணி ஆரம்பித்ததிலிருந்து எத்தனை நாள் எத்தனை கட்சிகள் அதில் இருந்தனர்? தற்பொழுது அந்த கூட்டணியில் சொற்ப கட்சிகளே உள்ளனர் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் புதுவையில் அரசியல் கட்சிகள் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதுவையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ராஜ்பவன் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் மற்றும் பாஜக வேட்பாளருக்கு பாஜக தொண்டர் ஒருவர் 55 அடி உயரத்தில் கிரேன் மூலம் மாலை அணிவித்து அவர்களுக்கு வரவேற்பு அளித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் நடைபெற்ற கடந்த கால ஆட்சியின் பொழுது எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களும் செயல்படுத்தப்படாமல் வெறும் போராட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். மேலும் எதிர்கட்சியினர் உருவாக்கிய இந்தியா கூட்டணிகள் எத்தனை நாள் எத்தனை கட்சிகள் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது அக்கூட்டணியில் சொற்ப கட்சிகள் மட்டுமே உள்ளதாக கடுமையாக விமர்சித்துள்ளார். தொடர்ந்து இந்த பிரச்சாரம் சின்னையாபுரம், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, எதிர்கட்சியாக இருப்பவர்களுக்கு வாக்களித்து உங்களது வாக்குகளை வீணாக்க வேண்டாம். மத்திய அமைச்சராக போகும் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வாக்குப்பதிவு வரும் 19/4/2024 அன்று நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரி ஒன்றிய ஆட்சி பரப்பில் மொத்தம் 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் நிறுவுவதற்காக சுமார் 2800 வாக்கு இயந்திரங்கள் மற்றும் சுமார் 1486 விவிபாட் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் பணியாற்றுவதற்காக 7094 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் தலைமையில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தலை சிறப்பாகவும் அமைதியாகவும் மக்கள் சிரமமின்றி வாக்களிக்கவும் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கோடை காலம் என்பதால் வெயிலின் தாக்கம் தெரியாத அளவிற்கு வாக்குச்சாவடிகளில் நிழற்பந்தல் அமைத்தல், குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்கள் எளிதாக வந்து வாக்களிக்கும் வகையில் சாய்வு பாதை மற்றும் அவசர மருத்துவ உதவிக்கான மருந்து பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்படுவதை ஒவ்வொரு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மகளிர் அரசு ஊழியர்களால் நிர்வகிக்கப்படும் ஒரு மகளிர் வாக்குச்சாவடி என 30 வாக்குச்சாவடிகளை அமைப்பது, அதுபோல் இளம் அரசு ஊழியர்களால் நிர்வகிக்கப்படும் இளம் வாக்காளர்களுக்கான வாக்குச்சாவடிகள் ஒவ்வொரு உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு 1% மொத்தம் 8% அமைப்பது மற்றும் மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களால் நிர்வகிக்கப்படும் புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் தலா ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்குச்சாவடிகளை அமைப்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வாக்கு இயந்திரங்களை பாதுகாப்பு அறைகள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு சென்று வாக்குப்பதிவு முடிந்ததும் அவைகளை மீண்டும் பாதுகாப்பு அறைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறைபாடுகளின்றி செய்ய வேண்டும் என்று உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். காரைக்காலில் புதிய பாஜக தேர்தல் அலுவலகத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார். தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளும் தமது வேட்பாளர்களை அறிவித்து தேர்தலில் தீவிரம் காட்டி வருகிறது. புதுச்சேரியில் பாஜக சார்பில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது. காரைக்கால் பாரதியார் வீதியில் அமைந்துள்ள இந்த தேர்தல் அலுவலகத்தை புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமார் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம், மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் பாஜகவினர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி அருகே திருக்கனூர் பகுதியில் கஞ்சா விற்றதாக சிறுவன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருக்கனூர் போலீசார் குனிச்சம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது குனிச்சம்பட்டு அரசு பள்ளி அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருசக்கர வாகனத்தில் 5 பேர் நின்றிருந்தனர். அவர்கள் போலீசாரை கண்டதும் ஓட முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்ததில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த செல்வகுமார், மதுரப்பாக்கம் ஸ்ரீகாந்த், கூனிச்சம்பட்டு பகுதியை சேர்ந்த சிவா, செல்லிப்பட்டு பகுதியை சேர்ந்த தமிழரசன் என தெரிய வந்தது. இவர்களுடன் 18 வயதுக்குட்பட்ட சிறுவன் ஒருவரும் இருந்தது தெரிய வந்தது. 5 பேரிடமும் சோதனையிட்டதில் 250 கிராம் கஞ்சா, அரிவாள் போன்ற ஆயுதங்கள் இருந்தது. அவர்களை கைது செய்த போலீசார் கஞ்சா, ஆயுதங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். அவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் 5 பேரையும் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை வளாகத்திற்குள் வீசப்பட்ட கஞ்சா பொட்டலத்தை காவல்துறையினர் கைப்பற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கைதிகளில் சிலர் வெளியே உள்ள வியாபாரிகளிடம் தொடர்பு கொண்டு பணம் வசூலிப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து சிறைக்குள் போலீசார் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். சிறை வளாக உட்புறத்தில் சுற்றுச்சுவர் அருகே வியாழக்கிழமை வீசப்பட்டு கிடந்த ஒரு பொட்டலத்தை போலீசார் கைப்பற்றினர். அதில் ஒரு நவீன கைபேசி உட்பட 5 கைபேசிகள் இருந்தது. மேலும் வைஃபை, மோடம், பீடி கட்டுகள், கஞ்சா பொட்டலம், 2 சார்ஜர்கள் ஆகியவை இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விசாரணை நடத்தினார். பின்னர் அவை காலாப்பட்டு காவல்துறையில் ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து காலாப்பட்டு போலீசார் வியாழக்கிழமை இரவு வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். புதுச்சேரியில் பழக்கடை நடத்தி வரும் பெண் தவறவிட்ட 7 பவுன் தங்க நகைகளை காவல்துறையினர் மீட்டு அப்பெண்ணிடமே ஒப்படைத்தனர். புதுச்சேரி பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரஞ்சிதம். இவர் புதுச்சேரி குபேர் சந்தையில் பழக்கடை நடத்தி வருகிறார். கடந்த 20ஆம் தேதி உறவினர் வீட்டு விசேஷத்திற்காக சென்றார். பின்னர் தான் அணிந்திருந்த 7 பவுன் தங்க நகைகளை கழற்றி கைப்பையில் வைத்து சந்தைக்கு வந்துள்ளார். அவர் நகைகளுடன் கைப்பையை தவறவிட்டார். இது குறித்த புகாரின் பேரில் பெரிய கடை குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் ரஞ்சிதத்தின் கைப்பையை ஒருவர் எடுத்தது தெரிய வந்தது. இதையடுத்து நகைகளை போலீசார் மீட்டனர். அதை ரஞ்சிதத்திடம் பெரிய கடை காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் ஒப்படைத்தார். காரைக்கால் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காரைக்காலிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் அதிநவீன பேருந்து சேவையை புதுவை சாலை போக்குவரத்து கழகம் துவக்கியுள்ளது. காரைக்காலிலிருந்து கோயம்புத்தூர் வரை இயக்கப்பட்டு வந்த பேருந்து கடந்த 6 மாத காலமாக செயல்பாட்டில் இல்லாததால் புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கோயம்புத்தூர் பேருந்தை இயக்க கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் காரைக்கால், நாகப்பட்டினம், திருச்சி வழியாக கோயம்புத்தூர் செல்லும் பேருந்தை அதே வழித்தடத்தில் மீண்டும் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் காரைக்காலிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் அதிநவீன பேருந்து சேவை இன்று முதல் துவங்கியுள்ளது. இதற்கான 2 புதிய பேருந்துகள் காரைக்கால் ஏழை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைக்கு பின்னர் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டது. இப்பேருந்தில் இருபுறம் சிசிடிவி கேமரா, ஒவ்வொரு இருக்கையிலும் USB சார்ஜர், எமர்ஜென்சி அலாரம், சிசிடிவி கேமரா பதிவு செய்யும் காட்சிகளை அலுவலகத்திலிருந்தே பார்க்கும் வசதி உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இப்பேருந்தில் இடம்பெற்றுள்ளது. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான காரைக்கால் முதல் கோயம்புத்தூர் வரை இயக்கப்படும் புதுச்சேரி சாலை போக்குவரத்து பேருந்தை இயக்கியதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மரப்பாலம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி எதிரே கஞ்சா விற்ற குற்றவாளி மற்றும் எதிரியை தீர்த்து கட்ட கத்தியுடன் திரிந்த குற்றவாளியை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட மரப்பாலம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் பள்ளி அருகே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பதாக வந்த தகவலை தொடர்ந்து தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தபக்ஷலம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் குற்றப்பிரிவு தலைமை காவலர்கள் ராஜவேல், கலைநிதி, ஸ்டீபன் உட்பட காவலர்கள் விரைந்து சென்று அப்பகுதியில் கஞ்சா விற்றுக் கொண்டிருந்த நபரை மடக்கி பிடித்து அவரிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரித்தது. புதுச்சேரி ஐயனார் கோவில் வீதியை சேர்ந்த சந்திரசேகர் மகன் அரவிந்தன் என்கின்ற அரவிந்த்ராஜ் என்பது தெரிய வந்தது. மேலும் உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது மரப்பாலம் துணை மின்துறை எதிரே சந்தேகமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த நபரை பிடித்து சோதனை செய்தது. அவரிடம் எதிரியை கொள்ள கத்தியுடன் இருந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து கத்தியை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த வஜ்ரவேல் மகன் வடிவேல் என்பதும் தெரிய வந்ததை தொடர்ந்து கஞ்சா குற்றவாளி உட்பட 2 முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரியில் அனைத்து திருச்சபை போதகர்களும் திருச்சபை மக்களும் இணைந்து புனித வெள்ளி அன்று இயேசுவின் தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிலுவை விசேஷ நற்செய்தி பேரணி நடத்தினர். புதுச்சேரியில் அனைத்து திருச்சபை போதகர்களும் திருச்சபை மக்களும் இணைந்து புனித வெள்ளி அன்று இயேசுவின் தியாகத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிலுவை விசேஷ நற்செய்தி பேரணி நடைபெற்றது. இந்திரா காந்தி சிலை அருகே துவங்கிய பேரணியானது மறைமலை அடிகள் சாலை வழியாக புதிய பேருந்து நிலையம் வெங்கடசுபா ரெட்டியார் சதுக்கம் வழியாக வந்து மீண்டும் திரும்பி இந்திரா காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. இதில் அனைத்து திருச்சபை போதகர்களும் சபை மக்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மகிமைகள் மற்றும் புனித வெள்ளி உருவான அற்புதங்கள் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துக் கூறும் விதமாக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து செல்வது போலவும் அவர்களை சாட்டையால் அடித்து வீதியெங்கும் இழுத்து செல்லும் தியாக வரலாற்றை கண்முன்னே தத்ரூபமாக நடித்து காண்பித்தவாறே சென்றனர். இதில் திரளான திருச்சபை போதகர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு பாடல்களை பாடியும் இயேசு கிறிஸ்துவின் மகிமைகளை கூறியவாறு பேரணியாக சென்றனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் மற்றும் டைட்டன் ஐஸ் சார்பில் ப்ரொவிடன்ஸ் மாலில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் மற்றும் டைட்டன் ஐஸ் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் புதுவை கடலூர் முக்கிய சாலையில் உள்ள ப்ரொவிடன்ஸ் மாலில் நடைபெற்றது. இந்த கண் சிகிச்சை முகாம் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை மருத்துவ குழுவினரால் நடத்தப்பட்டது. இம்மருத்துவ முகாமிற்கு ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் அமைப்பின் தலைவர் ரோட்டரியன் பிரேம் ராஜா தலைமை தாங்கினார். செயலாளர் ரோட்டரியன் கரண் ஃபரேக், ப்ராஜெக்ட் டைரக்டர் ரோட்டரியன் இந்தர்நாத் மற்றும் மருத்துவ இயக்குநர் டாக்டர் லியோ குணாலன் ஆகியோர் முன்னிலையில் இலவச கண் சிகிச்சை முகாம் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாம் காலை 11 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை நடைபெற்றது. முகாமில் கலந்து கொள்ளும் அனைத்து மக்களுக்கும் இலவச கன்சல்டிங், இலவச மாத்திரைகள், மருந்துகள் தேர்வு செய்யப்பட்டு நோயாளிகளுக்கு பேக்கேஜ் அடிப்படையில் சிறப்பு சர்ஜரி சிகிச்சையும் அளிக்கப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக பெண்கள் நாள் மற்றும் உலக வாய் சுகாதார நாளை முன்னிட்டு மகளிருக்காக இலவச பல் பரிசோதனை முகாம் கடகச்செட்டிக்குளம் போப் கள அலுவலகத்தில் நடைபெற்றது. தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் கீழ் இயங்கும் காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பல் மருத்துவ பிரிவு மற்றும் ஹோப் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற முகாமில் நம்பிக்கை பெண்கள் கூட்டமைப்பு ஆலோசகர் ருக்மணி தலைமை தாங்கினார். நம்பிக்கை பெண்கள் கூட்டமைப்பு தலைவி ஜெயலட்சுமி, செயலாளர் அனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலைய பல் மருத்துவர் ரித்து பங்கேற்ற மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், மாணவிகள், இளம் பெண்கள், தாய்மார்கள் ஆகியோருக்கு வாய் சுகாதாரத்தின் முக்கியத்துவம், பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வழங்கி பல் மருத்துவ பரிசோதனைகள் செய்து சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். கனகச்செட்டிக்குளம், காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய கிராமங்களை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் குழந்தைகள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பல்கலைக்கழக சமூக பணி மாணவ மாணவிகள் அம்ஜத், ஸ்னேகா, ஸ்ருதி மற்றும் வயநாடு WMO கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சமூக பணி மாணவிகள் டெனிஸ், மேத்யூ, நயனா ஆகியோர் செய்திருந்தனர். காரைக்காலில் உயிர்நீத்த இயேசு பிரானுக்கு மறிக்கொழுந்து மலர் சாற்றி வழிபடும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தில் உயிர்நீத்த இயேசு பிரானுக்கு மறிக்கொழுந்து மலர் சாற்றி வழிபடும் நிகழ்ச்சி நிர்மலா ராணி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சிறப்பு திருப்பலியினை பங்கு தந்தை பீட்டர் பால் மற்றும் உதவி பங்கு தந்தை செய்திருந்தனர். பின்னர் இயேசு பிரான் சுரூபத்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில் கொண்டு செல்லும் பொழுது அவர்களும் முத்தமிட்டனர். அதைத் தொடர்ந்து இயேசு பிரானின் பெரிய சுரூபத்தை வைத்திருந்தனர். அச்சுரூபத்திற்கு கிறிஸ்தவ பெருமக்கள் மறிக்கொழுந்து வைத்து வணங்கி சென்றனர். அவர்களுக்கு இயேசு பிரானின் சுரூபத்தில் வைக்கப்பட்ட மறிக்கொழுந்து பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் இன்று நள்ளிரவு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற உள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.